வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் எக்ஸாமில் ஃபார்ம் இரிகேஷன் யூனிட்டில் மிகவும் முக்கியமான ஒரு டாப்பிக்கை இன்று பார்க்க போகிறோம். இரிகேஷன் ஷெட்யூலிங் அண்டு இரிகேஷன் எஃபிஷியன்சி. இந்த டாப்பிக்கிலிருந்து ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லுமே 2 முதல் 5 கொஷின்ஸ் வரை கேட்கப்படும் வாய்ப்பு அதிகம். ஒரு விவசாயி தண்ணீரை தேவையில்லாமல் தினமும் பாசனம் செய்கிறார். மற்றொரு விவசாயி அறிவியல் முறையில் இரிகேஷன் ஷெட்யூலிங் செய்து பாசனம் செய்கிறார். ரிசல்ட்டு, வித்தவுட் ஷெட்யூலிங்கில் வாட்டர் வேஸ்டேஜ், வித் ஷெட்யூலிங் வாட்டர் சேவிங் ஆகும். வித்தவுட் ஷெட்யூலிங் ஹை காஸ்ட், வித் ஷெட்யூலிங் லோ காஸ்ட். வித்தவுட் ஷெட்யூலிங்கில் லோ ஈல்டு வரும், வித் ஷெட்யூலிங் ஹை ஈல்டு கிடைக்கும். வித்தவுட் ஷெட்யூலிங்கில் நியூட்ரியன்ட் லாஸ் ஆகும், வித் ஷெட்யூலிங்கில் பெட்டர் நியூட்ரியன்ட் அப்டேக் ஆகும். அதனால் when to irrigate மற்றும் how much to irrigate என்பதுதான் irrigation scheduling அடிப்படை நோக்கம். What is irrigation scheduling? கிராப்புக்கு தேவையான நேரத்தில் மற்றும் தேவையான அளவில் தண்ணீர் வழங்கும் திட்டமிட்ட முறையே irrigation scheduling ஆகும். அதாவது right water plus right quantity plus right time is equal to irrigation scheduling. Objectives of irrigation scheduling: 1. வாட்டர் கன்சர்வேஷன், ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்க உதவுகிறது. 2. மேக்ஸிமம் ஈல்டு, பயிரின் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. 3. எனர்ஜி சேவிங், பம்ப் ஆப்ரேட்டிங் காஸ்ட் குறைகிறது. 4. ஃபர்டிலைசர் எஃபிஷியன்சி, நியூட்ரியன்ட் லீச்சிங் குறைகிறது. 5. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நிலையான விவசாயத்தை உருவாக்குகிறது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இரிகேஷன் ஷெட்யூலிங். ஃபஸ்ட்டு சாயில் ஃபேக்டர்ஸ். இதில் சாயில் டெக்ஸ்சர் பொறுத்து சாண்டி சாயிலில் லார்ஜ் போர் ஸ்பேஸ், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைவு, ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன் தேவை. கிளே சாயிலில் ஹை வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, இரிகேஷன் இன்டர்வல் அதிகம். டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் பார்த்திங்கன்னா சாண்டி சாயில் ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன், கிளே சாயிலில் லெஸ் ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன். செகண்டு கிராப் ஃபேக்டர். இதில் கிராப் டைப் பொறுத்து டிஃப்ரெண்ட் கிராப் ரெக்யூஸ் டிஃப்ரெண்ட் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், பேடி வாட்டர் ரெக்யூர்மெண்ட் ஹையாக இருக்கும், ஷுகர் கேனுக்கு வாட்டர் ரெக்யூர்மெண்ட் வெரி ஹையாக இருக்கும், க்ரௌண்ட்நட்டுக்கு மாடரேட்டாக இருக்கும், மில்லட்ஸுக்கு வாட்டர் ரெக்யூர்மெண்ட் லோவாக இருக்கும். ரூட் டெப்த்தை பொறுத்து ஷாலோ ரூட்டடாக இருந்தால் ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன், டீப் ரூட்டடாக இருந்தால் லெஸ் ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன். தேர்டு கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் வாட்டர் ரெக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்கும், விண்ட் வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் எவாப்ரேஷன் அதிகமாகும், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தால் வாட்டர் ரெக்யூர்மெண்ட் கம்மியாக தேவைப்படும், ரெயின்ஃபால் அதிகமானால் இரிகேஷன் ரெக்யூர்மெண்ட் கம்மியாக இருக்கும். சாயில் வாட்டர் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னா ரெயின்ஃபால் அல்லது இரிகேஷன் முடிந்த பிறகு மண்ணில் தங்கியிருக்கும் அதிகபட்ச நீர் அளவு. பர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா பயிர் மீண்டும் உயிர் பெற முடியாத அளவிற்கு வாடும் நிலை. அவைலபிள் வாட்டர் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பார்க்கலாம். AW இஸ் ஈக்குவல் FC மைனஸ் PWP. எக்ஸாம்பிள், FC அதாவது ஃபீல்டு கெப்பாசிட்டி 30% அப்படின்னா பர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 15%. அப்போ அவைலபிள் வாட்டர் எவ்வளோ இருக்கணும்? 35 மைனஸ் 15, அவைலபிள் வாட்டர் 20%. டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இது எப்படி கேட்பாங்கன்னா, அவைலபிள் வாட்டர் என்பது ஃபீல்டு கெப்பாசிட்டி மைனஸ் பர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட். ரெடிலி அவைலபிள் வாட்டர் அப்படின்னா பயிர் எளிதாக பயன்படுத்தக்கூடிய அவைலபிள் வாட்டர் பகுதி. பொதுவாக அவைலபிள் வாட்டரின் 50% அளவு, அதாவது ரெடிலி அவைலபிள் வாட்டர் அப்படின்னா அவைலபிள் வாட்டரின் 50% அளவு. மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன் ஷெட்யூலிங். ஃபஸ்ட்டு சாயில் பேஸ்டு மெத்தட். இதில் ஃபீல் அண்ட் அப்பியரன்ஸ் மெத்தட் இருக்குது. அப்படின்னா மண்ணை கையில் பிடித்து ஈரப்பதம் கணித்தல். அட்வான்டேஜஸ் சிம்பிள், நோ காஸ்ட். டிஸ்அட்வான்டேஜஸ் அக்யூரசி குறைவு. டென்சியோமீட்டர், சாயில் மாய்ச்சர் டென்ஷன் அளவிடும் கருவி. யூனிட் சென்டிபார், என்னோட ரேஞ்சு 0 to 80 சென்டிபார். ஜிப்சம் பிளாக் மெத்தடு. இதில் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை சாயிலாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், வெட் சாயிலாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்.
செகண்டு climate based method. இதில் pan evaporation method கிளாஸ் A pan பயன்படுத்தப்படுகிறது. ஃபார்முலா ET is equal KP into E pan. இதில் ET அப்படின்னா evapotranspiration, KP அப்படின்னா pan coefficient, E pan அப்படின்னா pan evaporation. தேர்டு plant based method. இதில் plant symptoms மூலம் irrigation scheduling பண்ணுறது. Indicators leaf rolling, leaf color change, reduced growth, wilting. Fourth, critical stage method. Certain stages need water urgently. For example, paddy tillering stage, panicle initiation, flowering stage. Groundnutல flowering stage, pecking stage. Cottonல flowering stage, ball formation. ஒரு TNPSC ஃபேவரட் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, which stage is most critical for water requirement? Answer, flowering stage. IW bar CPE ratio. இதில் IW அப்படின்னா irrigation water, CPE அப்படின்னா cumulative pan evaporation. Formula IW divided by CPE ratio is equal IW depth of water, depth of irrigation water divided by cumulative pan evaporation. For example, IW irrigation water 50 mm அப்படின்னும் cumulative pan evaporation 70 mm இருந்தால் என்னுடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னா 50 divided by 75 is equal 0.67. ஆன்சர் irrigation water எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.67. irrigation efficiency அப்படின்னா percentage of supplied water effectively used by crop. Formula efficiency is equal useful water divided by applied water into 100. Types of irrigation efficiency பார்க்கலாம். First, conveyance efficiency. இதனுடைய formula EC is equal water delivered to field divided by water diverted from source into 100. Example, 1000 meter cube supplied, 800 meter cube reaches field. அப்போ EC எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 800 divided by 1000 into 100 is equal 80%. Application efficiency அதனுடைய ஃபார்முலா EA is equal water stored in root zone divided by water delivered to field into 100. Third, storage efficiency இதனுடைய ஃபார்முலா ES is equal water stored in root zone divided by water recurred in root zone into 100. Fourth, distribution efficiency அதாவது uniformity of water distribution. இதோட ஃபார்முலா ED is equal 1 minus Y by D into 100. இதில் Y அப்படின்னா average numerical deviation, D அப்படின்னா average depth stored. Fifth, overall irrigation efficiency. இதோட ஃபார்முலா EI is equal EC into EA divided by 100. Most important TNPSC table பார்க்கலாம். Surface irrigation 40 to 60% efficiency. Furrow irrigation 60 to 70% efficiency. Sprinkler irrigation 70 to 85% efficiency. Drip irrigation 85 to 95% efficiency. ஒரு TNPSC ஷார்ட்கட் பார்க்கலாம். Drip irrigation greater than sprinkler irrigation, greater than furrow irrigation, greater than surface irrigation. இதில் highest efficiency drip irrigation தான். அதாவது ட்ரிப் இரிகேஷன் காட்டிலும் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் காட்டிலும் ஃபரோ இரிகேஷனில் அதிகமாக தண்ணி செலவாகும். ஃபரோ இரிகேஷன் காட்டிலும் சர்ஃபேஸ் இரிகேஷனில் அதிகமாக தண்ணி செலவாகும். இதில் லீஸ்ட் பார்த்திங்கன்னா அதாவது ஹையஸ்ட் எஃபிஷியன்சி ட்ரிப் இரிகேஷன் தான். லாஸஸ் ரெடியூசிங் எஃபிஷியன்சி. சீப்பேஜ் லாஸ் அது அப்படின்னா கெனால் சைட் லீக்கேஜ். பர்குலேஷன் லாஸ் வாட்டர் மூவ்ஸ் பிலோ ரூட் ஜோன். எவாப்ரேஷன் லாஸ் அப்படின்னா வாட்டர் லாஸ் டு அட்மாஸ்பியர். ரன் ஆஃப் லாஸ் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோஸ் அவே ஃப்ரம் ஃபீல்டு. இம்ப்ரூவிங் இரிகேஷன் எஃபிஷியன்சி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லேண்ட் லெவலிங் அதாவது யூனிஃபார்ம் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், கெனால் லைனிங், சீப்பேஜ் லாஸ் ரெடியூஸ்டு அதாவது கெனால் வாய்க்காலில் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கான்கிரீட்டில் வந்து ஒரு லைனிங் போட்டிருப்பாங்க, கான்கிரீட்டில் பூசியிருப்பாங்க, அப்படின்னா சீப்பேஜ் ஆகாது. ட்ரிப் இரிகேஷன் ஹையஸ்ட் எஃபிஷியன்சி, மல்ச்சிங் எவாப்ரேஷன் ரெடியூஸ்ட், irrigation efficiency, optimum water management, automation, sensor based irrigation.
நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம். வாட்டர் டைவர்ட்டட் ஃப்ரம் கெனால் அது வந்து 1200 மீட்டர் கியூப். வாட்டர் டெலிவர்ட் டு ஃபீல்டு இஸ் ஈக்குவல் 900 மீட்டர் கியூப். இப்போ இதில் ஃபைண்ட் கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் EC இஸ் ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 1200 இன்ட்டு 100. இப்போ கால்குலேட் பண்ணால் 75%. அதாவது கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி 75%. TNPSC 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவைலபிள் வாட்டர் ஃபார்முலா FC மைனஸ் PWP. செகண்டு ஹையஸ்ட் இரிகேஷன் எஃபிஷியன்சி ட்ரிப் இரிகேஷன். தேர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் சாயில் மாய்ஸ்சர் டென்ஷன் அதுக்கு டென்சியோமீட்டர். ஃபோர்த்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் IW டிவைட் பை CPE. IW அப்படின்னா இரிகேஷன் வாட்டர் டிவைட் பை CPEனா குமுலேட்டிவ் பேன் எவாப்ரேஷன். ஃபிஃப்த்து பெஸ்ட் இரிகேஷன் மெத்தட் ஃபார் வாட்டர் சேவிங் என்னது ட்ரிப் இரிகேஷன். சிக்ஸ்த்து விச் எஃபிஷியன்சி இண்டிகேட்ஸ் கெனால் லாசஸ் அதுக்கு கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி. செவன்த்து யூனிட் ஆஃப் டென்சியோமீட்டர் ரீடிங் சென்டிபார். எயித்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் மோஸ்ட் கிராப்ஸ் ஃப்ளவரிங் ஸ்டேஜ். நைன்த்து எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரிப் இரிகேஷன் 85 to 95%. டென்த்து சாயில் வித் ஹையஸ்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கிளே சாயில். எக்ஸாமுக்கான சில ரிவிஷன் பார்க்கலாம். ஒரு 10 பாயிண்ட் ரிமூவ் பண்ணலாம். AW அவைலபிள் வாட்டர் அப்படின்னா FC மைனஸ் PWP அதாவது ஃபீல்டு கெப்பாசிட்டி மைனஸ் பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட்டு. RAW அதாவது ரெடிலி அவைலபிள் வாட்டர் எவ்வளோ அப்படின்னா அவைலபிள் வாட்டரோட 50%. டென்சியோமீட்டர் இருக்குது சாயில் மாய்ஸ்சரை மெஷர் பண்ண. IW டிவைட் பை CPU இதுக்கு இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல். ஃப்ளவரிங் ஸ்டேஜ் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ட்ரிப் எஃபிஷியன்சி 85 to 95%. சர்ஃபேஸ் இரிகேஷன் லோயஸ்ட் எஃபிஷியன்சி. கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி கெனால் லாஸ். அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி ரூட் ஜோன் ஸ்டோரேஜ். ஓவரால் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் EC இன்ட்டு EA டிவைடட் பை 100. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் irrigation scheduling plus irrigation efficiency plus IW divided by CPE ratio plus numerical problems ஆகிய 4 பகுதிகளிலிருந்து TNPSC AE எக்ஸாமில் அதிகமாக கேள்விகள் வருவதால் ஃபார்முலா, டெஃபனிஷன்ஸ், எஃபிஷியன்சி, வேல்யூஸ், கிரிட்டிக்கல் கிராப் ஸ்டேஜஸ் ஆகியவற்றை மனப்பாடம் செய்தால் இந்த டாப்பிக்கில் இருந்து 100% மதிப்பெண் பெறலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். வில் see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.